கிளாஸ் 12 மேத்ஸ் பார்ப்போமா? முதல்ல சாப்டர் 3 மேட்ரிசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல கிரேட் பிகினிங் தான் இது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். மேட்ரிசஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எலிமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் மேட்ரிசஸ். இப்போது A = 2 அப்படின்னு ப்ராக்கெட்குள்ளே சில நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். இதுதான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸை எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ ஏன்ற மேட்ரிசஸில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? A matrix is an ordered rectangular array of numbers or functions. The numbers or functions are called the elements or the entries of the matrix. It is denoted by capital letters. சரியா? A = இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். இது ரோ. ஹரிசாண்டலாக மென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரோ. இது காலம். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். சரியா? எப்போ இந்த மேட்ரிசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு பிளேனில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும், டினோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக இப்படி ஆர்டர்ட் பேரில் x, yன்னு எழுதுவோம். அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணுன்னா இப்படி எழுதலாம், இல்லைன்னா இப்படி எழுதலாம். சரியா? வெர்டிக்கலாக இல்லை ஹரிசாண்டலாக எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு ரெப்ரசன்ட் எ பாயிண்ட் ஆஃப் அ பிளேன். சரியா? இப்போ P of 0, 1 இருக்கு. அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0, 1 இல்லைன்னா வெர்டிக்கலாக 0, 1 இப்படி எழுதலாம். சரி, ஒரு குவாட்ரிலேட்டர், ஒரு 3 டைமென்ஷனல் இல்லை 4 டைமென்ஷனல் ஒரு க்ளோஸ்டு கர்வ்ஸை டினோட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஏபிசிடின்னு ஒன்று இருக்குது. ஒரு குவாட்ரிலேட்டர் ஏபிசிடின்னு இருக்குது. அதோட குவாடினேட்ஸு ABCD அப்படின்னு இருக்குது. 1, 0, 3, 2, 1, 3, -1, 2 இருக்குது. ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா ஏயோட வெர்டிசஸை இப்படி, பியோட வெர்டிசஸ் இப்படி வெர்டிக்கலாக எழுதியிருக்கோம், காலமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை இப்படி ரோவாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? தீஸ் ஆர் த 2 ways. வெர்டிக்கலாக மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஹரிசாண்டலாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போது மேட்ரிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இப்போது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்ல, இது ரோ, இது காலம் அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் எத்தனை ரோ இருக்குது? 1, 2. ஸோ 2 rows இருக்குது. சரியா? இங்கே 2 rows இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸை 2/4 மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு ரோ மென்ஷன் பண்ணணும், அடுத்தது காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். புரியுதா? ஸோ 2/4 மேட்ரிக்ஸ் இது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? 4 rows இருக்குது. ஸோ 4 × 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸோட ஆர்டரை இப்படி சைட்லேயும் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கு டெஃபினிஷன் போகலாம். இப்போது a matrix having m rows and n columns is called a matrix of order m/n or m/n matrix. புரியுதா? A = இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, 3 rows and 2 columns இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் ஏயோட ஆர்டர் என்ன? 3/2. சரியா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஒவ்வொரு டைமும்? இல்லை. ஸோ இதோட ப்ராடக்ட் வேல்யூ தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ 3 × 2, 6 அதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது m/n இருக்குல்ல, இதுதான் mn, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரோ, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதான் இப்படி எழுதுனா ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இப்படி எழுதுனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போது A = இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள AIG ஆர்டர் m/n எழுதியிருக்கோம்.
இப்போ ஐனா எத்தனாவது ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, ஜேனா எத்தனாவது காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், அதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்றத ஆர்டர்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஏஐஜே அப்படின்னு எழுதலாம் வித் ஆர்டர். சரியா? ஸோ இங்கே ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் m/n. புரிஞ்சுதா? ஸோ 1/1 கூட மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ பி ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எழுதினோம்னா த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/1 அப்படின்னு அர்த்தம். பி இஸ் ஆஃப் ஆர்டர் 1/1. இப்போ சி இருக்குது, இதோட ஆர்டர் என்ன? 2 rows and 3 columns. அதான் 2/3. அடுத்து இங்கே டின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் 4 rows இருக்குது. ஸோ 4 rows and 2 columns. ஸோ 4/2 மேட்ரிக்ஸ் இது. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு டோட்டலாக 7 டைப்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஒன்றா போகலாம். ஃபஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் அந்த மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் என்ன? காலம் மேட்ரிக்ஸ். ரோ எத்தனை வேணால் இருக்கலாம். சரியா? A matrix is said to be a column matrix if it has only one column. புரிஞ்சுதா? A equal to இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு காலம் தான் இருக்குது. ரோ எத்தனை இருக்குது? 1 2 3 4 ரோஸ் இருக்குது. சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, அதையும் இதையும் லிங்க் பண்ணுங்கள். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 4 rows 1 column. 4 rows 1 column. புரிஞ்சுதா? இப்போ இதுவும் காலம் மேட்ரிக்ஸ் தான், ஒரு காலம் தானே இருக்குது. ஸோ இது காலம் மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ஆர்டர் என்ன? 3 rows 1 column. ஸோ 3/1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டைப் போகலாமா? ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும், எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். சரியா? இது எப்படியே திருப்பி எழுதினோம்னா அதான் ரோ மேட்ரிக்ஸ். சரியா? A matrix is said to be a row matrix if it has only one row. Example, B is equal to இப்படி ஒரு மேட்ரிக்ஸ். இதில் எத்தனை காலம் இருக்கு? 4 columns. 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது இங்கே. அப்போ இதுக்கு ஆர்டர் எப்படி எழுதுவீங்க? ஒரு ரோ இருக்குது, ஸோ 1 into 4 இப்படி எழுதணும். இப்போ ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், எது காலம் மேட்ரிக்ஸ்னு தெரியும், ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஓகே, அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போமா? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ 3/3 2/2 1/1 அப்படின்னு நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது. A matrix in which the number of rows are equal to the number of columns is said to be a square matrix. Example, A equal to some numbers which ஒரு matrix is a square matrix of order 3. 3 rows இருக்கு, 3 columns இருக்கு. So it is of order 3. இதை 3/3 சொல்லலாம், இல்லை 3 சொல்லலாம். ஒரே ஒரு திங், ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மட்டும்தான் இப்படி ஒரு நம்பரால் மென்ஷன் பண்ண முடியும். 3/3 மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்டர் 3 எழுதலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்குது, அது ஒரு மேட்ரிக்ஸ். அதோட ஆர்டர் என்ன? 1/1, இல்லைன்னா 1ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஆர்டரை 2/2 எழுதியிருக்கேன், நம்ம 2ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ C is a matrix of order 2 அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லையா? இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை வச்சு தான் அடுத்தடுத்த மேட்ரிக்ஸ் இருக்குது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சப்டிவிஷன்ஸ் மாதிரி அது. இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதோட ஆர்டர் எப்படி
டினோட் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது போகிறேன். இப்போ டயகனல் பற்றி பார்க்க போகிறோம். டயகனல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் டயகனல் ஆஃப் ஏ, டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, இப்படி இருக்கா? இதுதான் டயகனல் எலிமெண்ட்ஸ். இது வராது, இதை மென்ஷன் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் லெஃப்ட் டு ரைட் இருக்கிறது தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. If A equal to Aij is a square matrix of order n, then elements A11, A22, A33, Ann are said to constitute the diagonal of a matrix A. A11 இது என்ன? A11, இது A22, இது A33. இதுதான் diagonal elements. சரி, இப்போ அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டினோட் பண்ணுவீங்க? இப்போ இதை A11ன்னு சொன்னேன்ல, அப்போ இது என்ன? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ -3 என்னது? ஏ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் எலிமெண்ட். A12 ஈக்குவல் டு -3. புரிஞ்சுதா? இப்போ இந்த 6ஐ எப்படி டினோட் பண்ணுறது? தேர்ட் ரோ தேர்டு காலம் அங்கே தான் இருக்குது. ஸோ A33 தான் 6. புரிஞ்சுதா? இப்போ 5ஐ எப்படி டினோட் பண்ணுறது? ஆன்சர் வந்து 5, எலிமெண்ட்டோட வேல்யூ 5. இப்போ இதை எப்படி எழுதுறது? தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு. ஸோ A32. புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டை எப்படி கால் அவுட் பண்ணணுன்றது தெரியுதா? A12னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலிமெண்ட், A33னா தேர்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். ஓகே, இங்கே தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், தேர்டு ரோ செகண்ட் எலிமெண்ட். புரிஞ்சுதா? சரி, இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சப்டிவிஷன்ஸ் போகலாம். இப்போ இது வரைக்கும் டயகனல் எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்ல போகிறேன். இதில் டயகனல்ஸில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். புரியுதா? அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். A square matrix B equal to Bij of order m by n is said to be a diagonal matrix if all its non-diagonal elements are 0. இதுதான் diagonals, இதுதான் diagonal. சரியா? மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன? non-diagonal elements. இதெல்லாம் என்னது? non-diagonal elements. அதெல்லாம் ஜீரோவாக இருக்கணும். அப்படின்னா அது diagonal matrix. புரிஞ்சுதா? ஸோ அதோட ஆர்டர் 1/1, 2/2, 3/3 எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இட் ஷுட் பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எழுத முடியும், டயகனல் மேட்ரிக்ஸாகவும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் போகிறோம். இப்போ இதில் வேறு வேறு எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்ல டயகனலில். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயகனலில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் ஒரே எலிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix is said to be a scalar matrix if its diagonal elements are equal. Example, இங்கே 1/1 matrix, இது 2/2, இது 3/3. புரிஞ்சுதா? diagonal elements எல்லாம் சேமாக இருக்கா? ஸோ இந்த 5ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? diagonalல 1 1 1 இருக்கும். ஸோ diagonalல 1 1 மட்டும் வச்சுட்டு நான் diagonal எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். என்ன சொன்னேன்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயகனலில் சேம் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு பதில் 1 மட்டும் இருந்தது, அதர் நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதோட ஆர்டர் 1/1, 2/2, 3/3 இது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், அதோட ஆர்டர் என்னவா இருந்தாலும். சரியா? A square matrix in which elements in the diagonal are all 1 and the rest are all 0 is called an identity matrix. It is denoted by I. புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதோட எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடுத்து இப்போ இது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. சரி, 1ன்னு போட்டுட்டோம். A equal to 1.
ஸோ இது 1/1 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் A இஸ் ஆஃப் ஆர்டர் 1. இப்போ டயகனல் ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? 1 1 தான் இருக்குது. இங்கேயும் 1 1 1 தான் இருக்குது. மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் வேறு, ஆனால் டயகனல் எல்லாம் 1 தான். ஸோ திஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். எப்போ அந்த டயகனல் 1ன்னு இருக்கும்போது, அதாவது when k ஈக்குவல் டு 1னா டயகனலில் கேன்ற எலிமெண்ட் இருந்ததுன்னா, அந்த அந்த k ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். பட் எவ்ரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் கிளியர்லி எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தானே? எல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுமே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா டயகனலில் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரெண்டும் ஒன்று when k ஈக்குவல் டு 1. ஆனால் எல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுமே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். புரிஞ்சிச்சா? அடுத்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் எல்லா எலிமெண்ட்டுமே ஜீரோ இன்க்ளூடிங் டயகனல். அதுக்கு பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ். அதை ஓன்ற லெட்டரால் டினோட் பண்ணணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஐன்னு போடுறோம்ல, கேபிட்டல் ஐன்னு, அது மாதிரி ஜீரோ மேட்ரிக்ஸை ஓன்ற லெட்டரால் டினோட் பண்ணணும். A matrix is said to be zero matrix or null matrix if all its elements are zero. சரியா? இது ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 1, இது ஆர்டர் 2, இது ஒரு ரோ 2 காலம். அப்போ 1/2 மேட்ரிக்ஸ். இதில் ஒன்று தெரியுதா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஆனால் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை. சரியா? இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் என்ன. ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல் மேட்ரிசஸ். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் A21ன்னு ஒரு எலிமெண்ட், செகண்ட் மேட்ரிக்ஸில் அதே A21 ரெண்டும் ஈக்குவல். ஸோ அது மாதிரி ரெண்டு மேட்ரிசஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா that matrices are equal matrices. Two matrices A equal to Aij, B equal to Bij are said to be equal if they are of the same order. ஆர்டர் சேமாக இருந்தால் தான் ஈக்குவல் பண்ண முடியும். 2/1 மேட்ரிசஸும் 3/2 மேட்ரிசஸும் ஈக்குவலாக இல்லை. ஆர்டர் சேமாக இருக்கணும் ரெண்டு மேட்ரிசஸ்க்கும். அப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஈச் எலிமெண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு தி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆஃப் B. தட் இஸ் Aij ஈக்குவல் டு Bij ஃபார் ஆல் I and J. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இப்படி ஒரு மேட்ரிக்ஸ், இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஃபஸ்ட் எலிமெண்ட் A11 ஈக்குவல். இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். ஸோ A12 ஈக்குவல். A21 ஈக்குவல். A22 ஈக்குவல். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறனால தீஸ் டூ ஆர் ஈக்குவல் மேட்ரிசஸ். புரிஞ்சிச்சா? அடுத்து நாட் ஈக்குவல் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு மாறி இருந்தாலும் அது நாட் ஈக்குவல். இப்போ 4 5 7 8 இருக்குது. இங்கே 5 4. A11 சேமாக இல்லை, A12 சேமாக இல்லை. புரிஞ்சுதா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அதனால these two matrices are not equal matrices. சரி, இப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். எப்போ இந்த ஈக்குவல் மேட்ரிசஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ A11 ஈக்குவல் டு A11. அப்போ x ஈக்குவல் டு 1.5, y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 2, a ஈக்குவல் டு √6 அப்படி அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க? ஈக்குவல் மேட்ரிசஸாக கொடுத்து
வேரியபிளோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, ஆர்டர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.